இந்த 2 கிலோ கேக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க, நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கோரமங்கலா பக்கமா போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தது தான் இந்த அம்மா ஸ்நாக்ஸ் அண்ட் பேக்கரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கேக்லாம் ஃப்ரெஷ்ஷான முறையில செஞ்சு கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க போயிட்டு நாங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தோம். 1 கிலோ 590 ரூபான்னு சொன்னாங்க. இங்க போனதுமே நாங்க 2 கிலோ கேக் வந்து ஆர்டர் கொடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு பீஸ் கேக்கே வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா அவன் எப்ப பாரு காஸ்ட்லியா இருக்கிற இடத்த காட்டுறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் காட்டுறதுல காஸ்ட்லியான இடம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களோட அண்ணனுக்கு பர்த்டே, அதனால கேக் வரலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த கேக்கை வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு கேக் மட்டும் 90 ரூபாய் கொடுத்து தனியா வாங்கிட்டு வந்தோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது எக்லெஸ் கேக்குன்னு சொன்னாங்க. ஆஹா, இப்ப கேக்ல எல்லாம் முட்டை போடாத கேக் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா தான் இருந்தது. எப்போ பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனா இருந்தாலும் மூஞ்சிக்கு பாதி கேக் போயிடும். பக்கத்துல கேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கேக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஒரு வழியா கேக்கை வெட்டி முடிச்சு ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி ஊட்டிட்டு எங்களுக்கு அந்த கேக்கை கொடுத்தாங்க. எடுத்து வாய்க்குள்ள போட்டா செம்ம சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ஆபீஸ் மேட்டோட கேக் வெட்டின அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.